இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது 2 காலி பாட்டில் இருக்குது. அந்த காலி பாட்டிலில் இப்போ தண்ணி நிரப்புகிறோம் பாருங்கள். இப்போ தண்ணி நிரப்புறத பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பாட்டில் வந்து ஊற்றிட்டு இருக்கிறது தண்ணி, இன்னொரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனதர் பாட்டில் வந்து எம்டி பாட்டில். இப்போது தண்ணி பாருங்கள், தண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தண்ணி வந்து எந்த அளவுக்கு அந்த பைப்லைன் போகுது, அதுக்கப்புறம் அதிலேருந்து போகும்போது தண்ணி எமர்ஜென்சி வெளியே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா, அது பாருங்கள். தண்ணி அந்த பாட்டில் எம்டி பாட்டிலில் எவ்வளோ தூரம் ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். எம்டி பாட்டிலில் எவ்வளோ தூரம் ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்ப்போம். இது மேக்ஸிமம் அளவுக்கு ரொம்ப அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ அந்த வாட்டர் வந்து ஸ்லோ டவுன், அதாவது குறையுது பாருங்கள். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட கொள்ளளவு வந்து குறைய, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு நோக்கி இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஆஸ்மோ ரெகுலேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸோட மாலிகுல் எவ்வளோக்கு தூரம் அந்த ஃபோர்ஸ் தண்ணி இருக்குதோ அந்த தண்ணி என்ன பண்ணுது, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அதாவது வந்து மூவ்மெண்ட் ஆகுது. இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்டில் இது ஒரு இது. இப்போது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து பாருங்கள் அதோடு நிற்குது பாருங்கள். இப்போது இந்த வாட்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கள், இது அளவு வரையும் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட லெவல் மேலே இதோட. சரிங்களா, அப்போது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அழுத்தம் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போது அந்த அழுத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில், அதாவது வந்து ரெண்டுத்துக்கும் இடையில் ஆஸ்மோ ரெகுலேஷன் வந்து ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இதில் வந்து வாட்டருடைய மூவ்மெண்ட்டு ஃபோர்ஸ் ஆஃப் அதாவது வந்து வாட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அது வந்து வெளியில் வந்து எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு ஃபிசிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதேமாதிரி வாட்டர் வந்து அதேமாதிரி கரண்ட் மாலிகுலும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்டோட எக்ஸ்பிரிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். மொத்த கரண்ட்டு வோல்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் வந்து மைனஸ் நோக்கி நகரும். இப்போ அதேமாதிரி தான் இங்கே ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் நோக்கி, ஏன்னா இது எம்டிஆர் இருக்க பாட்டில் வந்து நோக்கி போகுது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம், ஆஸ்மோ ரெகுலேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்லையும் ஆஸ்மோசிஸ் ரெகுலேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்லையும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.